அதெல்லாம் ஓட்டு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. வந்து வெளிப்படுத்துங்க வேற ஏதாவது வந்தால் நம்ம நான் போட்டு வரேன். அதெல்லாம் தப்பு. என் பேர் ஸ்ரீநாத். நான் இப்போதைக்கு இந்தியன் டீமுடைய பயிற்சியாளராக இருக்கேன். சார், இப்போ இந்த நீலா பேலஸ் ஹோட்டலில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி 15 டேஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இதுவரை 3 ரவுண்டு ஆயிருக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் வந்து 8 பேர் விளையாடுறாங்க. 6 ஃபெடரேஷன்லேருந்து 8 பிளேயர்ஸு. அதில் நம்ம சென்னையிலேருந்து குகேஷ் விளையாடுறாரு. குகேஷ் இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணார்னா அவர் வந்து கேண்டிடேட்ஸ்ன்ற ஒரு போட்டிக்கு குவாலிஃபை ஆவார். இந்த கேண்டிடேட்ஸ் வின் பண்ணுறவங்க வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. அண்ட் இந்தியாவிலேருந்து 3 பேர் விளையாடுறாங்க. குகேஷ், அர்ஜுன் எரிகைசி, ஹரிகிருஷ்ணா. இல்லை குகேஷ் மட்டும் இல்லை, அர்ஜுன் எரிகைசி வின் பண்ணாலும் அவரும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆவார். அண்ட் நம்ம பிளேயர்ஸ் தவிர்த்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில் இந்த குவாலிஃபை ஆகிறதுக்கு. எந்த டைமிங்லேருந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி எத்தனை மணிக்கு க்ளோஸ் முடியுது? ஸோ எவ்ரி டே எல்லா நாளும் 3 மணிக்கு தொடங்கும் போட்டி. அண்ட் 7 மணி வரை போகலாம். ஒரு வேளை சில கேம்ஸ் வந்து 7 மணி தாண்டியும் போகலாம், 8 மணி வரை கூட போகலாம் ஓவர் டைம் போச்சுன்னா. இது வந்து முதல் 6 கேம் இந்த டைம் நடக்கும். கடைசி போட்டி மாத்திரம் 1:30 மணிக்கு நடக்கும். அது வந்து 21ஆம் தேதி. அன்றைக்கி தான் நம்ம மினிஸ்டர் வராரு. ஆமாம், அன்றைக்கி தான் இது க்ளோசிங் செரமனி நடக்கும் 7 மணிக்கு. அதில் சீஃப் கெஸ்ட் நம்ம மினிஸ்டர் சார். ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ரஷ்யாலேருந்து வந்திருக்காங்க, யுக்ரைன், அர்மேனியா, ஈரான். ஸோ இந்தியாவும் சேர்த்து 5 நாடுகள். ஸோ இது வந்து அவங்க ரேங்கிங்ஸ் தவிர்த்து இப்போது வேர்ல்டில் இப்போ வந்திருக்கிற 8 பிளேயர்ஸுமே வேர்ல்டில் டாப் 50ல் இருக்கிறவங்க தான். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ரேங்கிங்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த போட்டியிலேருந்து பாயிண்ட்ஸ் வரும். ஸோ ஒரு மினிமம் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம பிளேயர்ஸால் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிளேயர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த மினிமம் பாயிண்ட்ஸ் மீட் ஆனதுனால தான் குகேஷ்க்கும் அர்ஜுனுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறது. வெற்றி பெற்றவங்களுக்கு எந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு என்ன ப்ரைஸஸ்? ப்ரைஸஸ் வந்து மொத்த தொகை வந்து 50 லட்சம். அண்ட் முதல் ப்ரைஸ் வந்து 15 லட்சம். அண்ட் ஒன்லி ஃபஸ்ட்டு ஒன்லி செகண்ட் தேர்ட் இல்லை, 8 பேருக்கும் ப்ரைஸ் உண்டு. 8 பேர். பட் மொத்த தொகை 50 லட்சம். 50 லட்சம். இந்த போட்டி நடக்கிறதுக்கு இந்த போட்டி ஆக்சுவலி நான் அரசாங்கம் கிட்டேருந்து ஹெல்ப் கேட்டது ஆல்மோஸ்ட் ஜஸ்ட்டு 2 வாரத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இது நடக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக தமிழக அரசாங்கம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்தும் ரொம்ப டைம்லியாக டக்குன்னு ஹெல்ப் பண்ணாங்க. அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி சார் அதுல்யா மிஸ்ரா சார், மெம்பர் செக்ரட்டரி மேக்நாத் ரெட்டி சார். அண்ட் இது வந்து ஜஸ்ட் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு மாத்திரம் ஹெல்ப் பண்ணல, பட் லாஸ்ட் இயர் ஒலிம்பியாட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு முன்னாடியும் கேஷ் அவார்ட்ஸ் செஸ்ஸில் யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, பிரக்யானந்தாலேருந்து வைஷாலிலேருந்து நிறைய பேருக்கு கேஷ் அவார்ட்ஸ் கொடுத்து, அண்ட் லாஸ்ட் இயர் ஒலிம்பியாட் தவிர்த்து ஒரு 50 ஐஎம்நாம் டோர்னமெண்ட் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பண்ணுறோம். ஸோ இது இந்த மாதிரி டாப் டோர்னமெண்ட்ஸ் மாத்திரம் இல்லாமல் கிராஸ் ரூட்ஸ்லேயும் எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் கிடைக்குது இந்த அரசாங்கம் கிட்டேருந்து. ஸோ ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட். அண்ட் இதே மாதிரி நம்ம கண்டினியூட் ஹெல்ப் கிடைச்சாக்க சென்னை, தமிழ்நாடு மேலே மேலே அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் செஸ்ஸில். தேங்க்யூ.